சரி வாங்க போய் டீ சாப்பிடலாம். ஓகே. நீங்க தங்கச்சி கூட தான் படிச்சேன். ம். நான் காலேஜ் பக்கத்துல பார்த்துருக்கேன். எனக்கு உங்கள சின்ன வயசுலேருந்தே தெரியும். ஓ! அப்ப நான் தான் உன்ன இவ்வளோ நாளா மிஸ் பண்ணிட்டேன். நாளைக்கு செம்ம செலிப்ரேஷன் வந்துடு. உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். சொல்லு. எனக்கு உன்ன ரொம்ப பிடிக்கும். ஆனா அதுக்கு முன்னாடி ஒண்ணு சொல்லுங்க கேப்பியா? சும்மா அந்த விஜய்க்காக கட் அவுட் வைக்கிறது, பாலாபிஷேகம் பண்றது, ஃபர்ஸ்ட் ஷோ பார்க்கறது இதெல்லாம் உன்னால நிறுத்த முடியுமா? வேணாண்டா. எதுக்குடா இதெல்லாம் பண்ற? நம்ம ஸ்டேட்டஸ்க்கு இதெல்லாம் செட் ஆகாது. விஜய் எல்லாம் யாராச்சும் ரசிப்பாங்களா? கலரும் கிடையாது, சிக்ஸ் பேக் பாடியும் கிடையாது. ஹீரோனா எப்படி இருக்கணும்னு தெரியுமா? செம கலரா, ஸ்டைலிஷா, ஹேண்ட்ஸம் ஹாங் மாதிரி இருக்கணும். செம்மையா மழை வாரது மாதிரி இருக்கு. தங்கச்சி வீட்டுக்கு கிளம்பு. தங்கச்சியா? நீ சொன்ன சரிதான். எங்க அண்ணனுக்கு சொல்ற அளவுக்கெல்லாம் கலர் கிடையாது. ஆனா உங்க ஹீரோவோட எங்க அண்ணன் மாசா தான் இருக்காரு. அது உனக்கும் எனக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். இதே ஒரு பையன் சொல்லியிருந்தான்னு வச்சுக்க, அவனை இங்கேயே இப்பவே கதற விட்டுருப்பேன். ஏய், ஒன்னு சொல்ற நல்லா கேட்டுக்க. எங்களுக்கு ஜாதி, இனம், மதம், மொழி வேறுபாடு எதுவும் கிடையாது. எங்களுக்கு இருக்கிற ஒரே வரி தளபதி. நமக்கு பின்னாடி பேசுறத பத்திலாம் நம்ம கவலைப்படவே கூடாதுங்க. அவங்கள விட நம்ம 2 அடி முன்னாடி இருக்கோன்றதை நினைச்சு பெரும் போட்டுக்கிட்டு போயிட்டே இருக்க வேண்டியது. மச்சி அவன் என்ன சொன்னான்? தளபதி பத்தி தப்பா பேசிட்டேன் மச்சி. என்னது தளபதி பத்தி தப்பா ஆ பேசிட்டான்? சரி விட்றா, எவ்வளவா பார்த்துருப்போம். எல்லாருக்குமே நம்மள பிடிச்சி போச்சுன்னு வைங்களேன், அப்புறம் லைஃப் போர் அடிச்சிடாது. யாருக்காக என்ன சாதிப்பீங்க, யாரை சந்தோஷப்படுத்துவீங்க? கொஞ்சம் பேருக்காவது நம்மளை பிடிக்காம இருந்தால் தான் லைஃப் ஒரு மாதிரி ஜாலியாக இருக்கும், இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், சுவாரஸ்யமாக இருக்கும். அட் த சேம் டைம் நம்ம கூட இருக்கிறவங்க எப்படின்றதையும் நம்ம பார்த்துக்கணும். இப்போ அழகும் ஆடம்பரமும் இருந்த 1000 பேர் கூட ஆசையாக பழகுவாங்க. அன்பாக இருந்தால் பழகிற 10 பேர் கூட உண்மையாக இருக்கும். மச்சி இவங்க என்னதான் இருந்தாலும் செம ஜோடி பாத்தியா? டேய், அது விட்றா. நாளைக்கு நம்ம தலைவர் பர்த்டே. எவ்வளவு வேலை இருக்கு. இதெல்லாம் ஒரு சப்பா மேட்ரு. அப்புறம் ஏன் மச்சி கண்ணு கலங்குது? ஏய், அவனே
ஹலோ, எனக்கு ஒரு பிரச்சனை. நீங்க வச்சிருக்கிற விஜய் ஃபிளெக்ஸ் முன்னாடி நிக்கிறேன், காப்பாத்துங்க ப்ளீஸ். வீட்டில் வந்து சொல்ல வேணாம். என் வீட்டில் தங்கச்சி இருக்குது, வந்து ஃப்ரெஷ்ஷாக போகலாம். ஏய், எனக்கு உங்ககிட்ட பிடிச்ச ஒரு விஷயம் சொல்ல முடியாது, எல்லாமே பிடிக்கும். இது வரைக்கும் எந்த ஆக்டர் பார்த்தும் எனக்கு டியர்ஸ் வந்ததே இல்லை. உங்களை பார்த்து ஐ காட் டியர்ஸ். ஐ லைக் யூ ஸோ மச். எழுவோம் எழுவோம் உன்னால் எழுவோம், பின்னால் நிழலாய் வருவோம். தொடுவோம் தொடுவோம் சிகரம் தொடுவோம், விழுந்தால் விதையாய் எழுவோம். தளபதி தளபதி எங்கள் தளபதி 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 நீதான் என்றும் தளபதி. தலைவா தலைவா உயிர் நீ தலைவா. நீங்க என்ன இதில் நிறைய பேர் சொன்னீங்க என்னை வந்து பார்க்கறதுக்கு. இதெல்லாம் பார்த்து எனக்கு என்ன தெரியுது? தளபதி ஃபேன்ஸ் நினைச்சா முடியாது எதுவுமே இல்லை.
தளபதி விஜய்க்கு ஜெய். தளபதி விஜய்க்கு ஜெய். நான் அன்பா இருக்கிறேன் நினைக்கிறேன், அதனால தான் எனக்கு கிடைச்ச இந்த உண்மையான நண்பர்கள்.